என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரே புகையாக சவுண்டு வந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து டீசல் லீக் ஆகிட்டு இருக்கு. ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கு இந்த ஓஎம்ஆர். இதால் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொள்ளும். மது அருந்துவதால் உடனது கேடு, உயிரை கொள்ளும். ஸோ எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:15. ஸோ நான் இப்போ காலையில் வந்து வண்டி எடுக்கிறேன். இதுவரையும் எனக்கு எந்த வித சவாரியும் இல்லை. ஸோ இன்றைக்கி எப்படி போகுதுன்னு தெரியல. நான் என்ன லேர்ன் பண்ண போகிறேன்னு தெரியல. ஸோ ஆப்பை நம்பி தான் இருக்கேன் நான் இன்றைக்கி. ஸோ பார்ப்பேன் இந்த ஆப் மூலிமா என்ன ஆர்டர் வருதா, இல்லைனா இன்றைக்கி டே வந்து சும்மாவே வருதா எப்படின்னு பார்ப்பேன் நான் இன்றைக்கி டே. ஆனால் இன்றைக்கி டே காலையில் எழுந்ததுலேருந்தே எனக்கு சரியாகவே இல்லை. ஏன்னா அப்படி தான் இருக்குது. என்ன பார்ப்போம் இதுக்கு மேலே எப்படி போயிட்டுருக்கு, எப்படி வரும், என்ன ஏதுன்னு தெரில எனக்கு. இப்போ தான் வந்து சொல்லி வாய போனேன், அதுக்குள்ளே ஒரு கால் வந்துடுச்சு. ஸோ ஸ்ரீபெரும்புத்தூர் போகணுமா. ஸோ காலைல 1 மணிக்கு வண்டி கேட்டாங்க, இல்லை இப்போ 10 மணிக்கு வண்டி வேணுன்றாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் லோடு எடுத்துகிற ப்ளேஸுக்கு வந்து போகிறோம். இங்கேருந்து ஒரு 10 to 15 minutes போயிடலாம். ஸோ போயிட்டு அங்கே போயிட்டு என்ன ஏற்றுறாங்க, எவ்வளோ அப்டேட்டு எல்லாமே உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ இப்போ நான் பிக்கப் பாயிண்ட்டு போயிட்டுருக்கேன். இன்றைக்கி சாட்டர்டே ஆகுதுமா. டிராஃபிக்ன்றது ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது இந்த ஓஎம்ஆர் மெட்ரோ போகிறதுனால. வீக்லி 5 நாளும் வந்து செம்ம டைட்டாகவே இருக்கும் ரோடு. இன்றைக்கி வந்து வீக்கெண்ட்னால வந்து நிறைய கம்பெனி, ஸ்கூல்ஸ், காலேஜ் லீவுனால கொஞ்சம் ரோடும் ஃப்ரீயாக இருக்குது. நம்மளுக்கு ஓட்டுறது நல்லா இருக்குது. முடிஞ்ச அளவு நான் இன்றைக்கி ஏர்லியாக வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்தால் ஈவினிங் வேறு ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இன்றைக்கி லோடு எடுக்கிற ஏரியாவுக்கு நான் ரீச் ஆகிட்டேன். ஸோ இன்னும் ஒரு 10 to 15 minutesல வந்து லோடு ஏற்றிடுவாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் பார்த்து போக வேண்டியது தான். ஆனால் இன்றைக்கி சாட்டர்டேனால நம்மளுக்கு எதுவும் டிராஃபிக்ன்றது பெருசாக இருக்காது. இன்றைக்கி டேவும் வந்து நல்லா ஒரு ஸ்மூத்தாகவே போகணும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு ஸ்மூத்தாக இல்லை. காலையில் எழுந்துலேருந்து ஒரு பிரச்சனை. ஸோ அது இல்லாமல் லோடு இல்லை, அது ஒரு டென்ஷனாக இருந்தது. ப்ளஸ் அது வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து 90% சாட்டிஸ்ஃபைடாக கொஞ்சம் ஹாப்பியாக. ஸோ இப்போ வந்து லோடு ஏற்றிட்டு இருக்காங்க. இது பண்ணோம்னா ஸோ ஃபைனலாக வந்து பில்லாம் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறோம். 9:40க்கு வந்தேன், இப்போ 10:40 ஆகுது. ஸோ 1 hour எடுத்துக்கிறாங்க இவங்க லோடு ஏற்றுறதுக்கு. ஏன்னா செக் பண்ணி ஏற்றுனாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ நான் இங்கேருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கேருந்து கிளம்ப போகிறேன். சரி எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. ட்ராவல் மேக்ஸிமம் ஒரு 1 hour 1.5 hour ஆகும். ஓவர்லோடாக இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து போகணும். சரி ஓகே போயிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து விஜயநகர் வழியாக போயிட்டுருக்கோம். நம்ம டுவர்ட்ஸ் விஜயநகராக போயிட்டு வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பிரிட்ஜு ஏறி இறங்கி காமாட்சி ஹாஸ்பிட்டல்லேருந்து ரைட் எடுக்கணும். ஸோ அந்த வழியாக போனால் தான் பல்லாவரம் பிரிட்ஜை பிடிக்கும். V50 வந்து டெபால்ட் இருக்கு டாடா என்ட்ரால. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் எங்கே சொல்கிற வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் நிற்கிறேன். என்ன ஒரு ரீசனே தெரியல, வண்டி வந்து சடனாக வந்து சவுண்டு அதிகமாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து புகையாகவே ஆகி வண்டி வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. சரி நான் ஷோரூம் கால் பண்ணி கேட்டால் வண்டி ஆஃப் பண்ணிட்டு கொண்டாரம் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. பாப்பா இப்போ தான் வந்து ரீஜென்ரேஷனாக பண்ணேன். இங்கே வந்து கேஷும் அதிகமாக தான் கொடுத்தேன். பட் வண்டி என்ன பிரச்சனைன்னு தெரில. BS6 மாடல் வந்தாலே இதே ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன். அப்படி தான் சொல்கிறாங்க எல்லோரும் இந்த டஃபாயில் இருக்கிறதுனால. ஸோ நீ நல்லபடியாக வந்து வண்டி ப்ராப்ளம் இல்லாமல் இந்த லோடு முடிச்சு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா மேபி நாளைக்கு கூட அந்த என்ன பிரச்சனைன்னு பார்த்துக்கோங்க. ஸோ வண்டி ஓட்டிகிட்டே இருக்கும்போது தெரியுது, நல்லா பின்னாடி பார்த்தோன்னா ஒரு புகையை அடிச்சிட்ருக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு அப்புறம். ஆனால் நான் ஷோரூமுக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன். சரி அவர் இந்த லோடு நீங்கள் முடிச்சுட்டு சரி எடுத்துன்னு பாருங்கள், செம்ம புகை போயிட்டுருக்கு பாருங்கள் பின்னாடி வெள்ளையாக. ஸோ வண்டி என்ன ப்ராப்ளம் தெரியல. டீசல் வேறு ரொம்ப கம்மியாகிடுச்சு. சரி நெக்ஸ்ட்டு நான் டீசல் போட்டுட்டு சரி அப்படியே லோடு இறக்கிட்டு ஸோ ஷோரூம் நெக்ஸ்ட்டு வண்டி எடுத்து ஷோரூம் தான் விட்டு என்னன்னு செக் பண்ண சொல்லணும். ஏன்னா அவங்க கரெக்டாக பண்ணாங்களான்னு தெரில. ஸோ பார்த்து தான் நம்ம முடிவு எடுக்கணும். ஸோ ஒரு வழியாக வந்து திருமுடிவாக்கம் இப்போ நம்ம வந்திருக்கோம். திருமுடிவாக்கம் சிப்கோ இண்டஸ்ட்ரி வந்திருக்கோம். ஸோ இந்த இடம்லாம் கொஞ்சம் ரோடு ரொம்ப டேமேஜாக தான் இருக்கும். ஸோ வண்டியை வந்து பார்த்து முடிஞ்ச அளவு மெதுவாக ஓட்டு போனால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஓவர்லோடு வண்டிலாம் வந்து பஞ்சர் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்பீடு பிரேக்கு ப்ளஸ் வந்து ரோடு நல்லாவும் இருக்காது. ஸோ தெளிவாக ஓட்டு போனால் நல்லாயிருக்கும். ஸோ இதை தாண்டின உடனே தான் நம்மளுக்கு பைபாஸ் வருவோம். ஸோ பைபாஸுக்கு அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் ரொம்பவே ஃப்ரீயாகவே போயிடலாம் நம்ம. ஸோ கரெக்டாக வந்து நம்ம திருமுடிவாக்கத்தை தாண்டிட்டு இப்போ கரெக்டாக வந்து இந்த பூந்தமல்லி பைபாஸை பிடிக்க போயிடும். அவுட்ரு ரிங் ரோடுன்னுவாங்க. ஸோ
ஸோ இதை பிடிச்சிட்டு ஸோ இங்கேருந்து போய்ட்டு மாதா காலேஜ் லெஃப்ட் கட் பண்ணி அங்கேருந்து நேராக போனால் இருங்காட்டுக்கோட்டை வரும். ஸோ அதுதான் ட்ராவல் பண்ணிட்டு ஏற்கனவே இந்த இடம் டிராஃபிக்காக ரோடு வேறு போட்டுட்ருக்காங்க. ரோடு போடுறதுனால தான். பட் என்னென்னா இன்னொரு விஷயம் என்னென்னா இது நைட்டில் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அதை பண்ண மாட்டாங்க நம்ம ஆளுங்க. அதை எப்படி பண்ணுவாங்க? ஆக்சுவலி நான் இப்போ இங்கே வந்து திருமுடி வாக்கத்தில் டீசல் போட வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து டீசல் லீக் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா இது வந்து மேனேஜர் தான் தெரியுன்றாங்க. ஸோ இந்த சைடு வரும்போது பைபாஸில் இது பண்ணுங்க. சரி, ஸோ இந்த பங்கிங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செம்பரம்பாக்கம் ஏரிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, சிறுங்கலத்தூரா. நான் மேனேஜர்கிட்ட பேசினேன். அவர் என்ன சொன்னார்னா, சார் இது டேரெக்டாக வந்து கம்பெனியோட பங்க்கு சார். ஸோ அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுருக்குன்னு ஆல்ரெடி நிறைய வாட்டி. ஸோ அவங்க வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த பங்கில் போடும்போது நிறைய டீசல் வந்து பம்பு மூலிமா வந்து லீக் ஆகுது. ஸோ இந்த டீசல்னா செம்பரம்பாக்கம் ஏரிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. சரிங்களா? ஸோ சிறுங்கலத்தூர் பாரத் பெட்ரோல் பங்க் இதில் கொஞ்சம் போடும்போது கொஞ்சம் டீசல் லீக் ஆகுதா இல்லையான்னு கேர்ஃபுல்லாக. ஒரு வழியாக வந்து உள்ளே வந்தாச்சு. என்கிட்ட பார்த்தோன்னா பொல்யூஷன் வந்து எல்லாமே டேட் முடிஞ்சிச்சு. நான் இப்போ தான் செக் பண்ணேன். ஸோ இதுமாரி கம்பெனிலாம் வரும்போது பொல்யூஷன் இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணோம். ஸோ நான் இப்போ பேசுறது கூட யாருன்னா பார்த்தோன்னா கண்டிப்பாக இந்த கம்பெனி விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து உள்ள. ஒரு வழியாக இப்போ லோடு இறக்கிட்டு இப்போ வெளியே வந்துட்டேன். நான் கரெக்டாக போனது பார்த்தா கரெக்டாக 12:50 உள்ளே போனேன். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3 மணி ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க கம்பெனி டைம் கரெக்டாக இல்லை அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி ஸோ மேனேஜர் பர்மிஷனும் இறக்குனாங்க. ஸோ இந்த லஞ்ச் டைமு ஸோ இதுமாரி அவங்களோட டைமுக்கு எப்படின்னா இந்த டைம் மார்னிங்னா இவங்க லோடு மார்னிங் தான் இறக்கணும். ஸோ இதை மீறி நம்ம போனால் இது போல் தான் நம்மளுக்கு ரொம்ப அவஸ்தைப்பட வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ வந்து வெளியே வந்து நம்ம திருமுடி வாக்கம் ரவுண்டானா. ஸோ இதை கிராஸ் பண்ணி டுவர்ட்ஸ் வந்து குன்றத்தூர் போயிட்டு பல்லாவரம் போயிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கம்பெனிக்கு போக வேண்டியதான். கம்பெனிக்கு போயிட்டு திருப்பியும் ஏதோ லோடு இருக்குன்னாங்க. ஸோ அங்கே போய் என்ன ஏதுன்னு பார்க்கணும். ஸோ ஒரு வழியாக வந்து நம்ம அந்த இருங்காட்டுக்கோட்டையிலேருந்து வெளியே வந்துட்டு அந்த பைபாஸ் பிடிச்சிட்டோம். இந்த டுவர்ட்ஸ் வந்து மாதா காலேஜ் போவோம். இந்த ரோடு நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக போகலாம். டிராஃபிக் இருக்காது. பல்லாவரத்தை தாண்டி சைடாக கம்பெனி போகிறது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. இன்றைக்கி சாட்டர்டேனால முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக போனால் அடுத்த லோடு எடுக்குது நிறைய வாய்ப்பு. ஆந்தி வேலை வந்து இன்னொரு இடம் பிக்கப் இருந்தது. அதாவது வந்து எங்கே இது கரெக்டானு பார்த்தா திருமுடி வாக்கம். ஸோ இருங்காட்டுக்கோட்டையில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து எம்டி ஏற்றிட்டு திருப்பியாக வந்து ஸோ பக்காவாக வந்தோடனே பில்லுலாம் ரெடி பண்ணி விட்டாங்க. ஸோ இதுமாரி நம்மளுக்கு வந்து அடிக்கடி இருந்ததுன்னா நம்ம ஆக்சுவலி வந்து ஏகப்பட்ட அமௌண்ட் வந்து லேர்ன் பண்ணலாம். ஆனால் இதுமாரி யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, பண்ணிட்டு தர மாட்டாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இதை எடுத்து போய் இறக்கிட்டு ஸோ அங்கேருந்து நான் இன்னொரு இடம் போக வேண்டியது இருக்குது. இப்போ கரெக்டாக நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லாவரம் பிரிட்ஜு இந்த பான்ஸ் கம்பெனி ரோடு. ஸோ அங்கே அதுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து திருப்பியும் பிரிட்ஜு மேலே ஏறி டுவர்ட்ஸ் வந்து பள்ளிக்கரணை பார்த்த மாதிரி 200 ஃபீட் ரோட்டில் போக வேண்டியது தான். ஸோ அதுக்கு பிஃபோராக ஒரு பெரிய வேலை இருக்குது. ஸோ அது என்னென்னு வந்து கிட்ட போனது. ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் வந்து டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி 2 நிமிஷம் ஆகுது. ஸோ இப்போ நம்ம பல்லாவரம் பிரிட்ஜு ஏற போகிறோம். ஏறிட்டு இங்கேருந்து லெஃப்ட் கட். ஸோ ஷோரூமுக்கு இப்போ தான் போயிட்டு வந்தேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போ யாருமே இல்லை. ஸோ மண்டே வாங்க ஒரு 9 o'clockனாங்க. ஸோ அதனால் வந்து நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஸோ இருக்க லோடு எடுத்து போய்ட்டு நம்ம கம்பெனியில் வந்து இறக்கிட்டு ஸோ அங்கேருந்து ஒரு திருப்பி ஒரு லோடு பிக்கப் இருக்குன்னாங்க. ஸோ அது என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ அங்கே போய் பார்த்துட்டு ஸோ அதையும் பிக்கப் பண்ணிக்கிட்டு ஸோ டெலிவரி பண்ணிட்டு இன்றைக்கி டே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக வந்து போகணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ டெலிவரி பிளேஸுக்கு வந்தாச்சு. பட் என்னன்னா ஒரு பெரிய லாரி நிற்கிது இங்கே டெலிவரி பண்ணுற இடத்துல. ஸோ நம்ம டெலிவரி கொடுத்தும் லேட்டாகும் போல். ஸோ இது லாரி இறங்கினது அப்புறம் தான் நம்மளை டெலிவரி கொடுக்க வைப்பாங்க. ஸோ இது முடிச்சுட்டு நான் திருப்பியாக வந்து லோடு எடுத்து நீங்கள் வந்து கிளம்பணும். அதுமாதிரி நான் உள்ளே போய் பார்க்குறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:33. நான் இங்கே ஒரு 4 மணிக்கு வந்தேன். ஸோ எம்டி இறக்கிட்டு திருப்பியும் வந்து லோடு ஏற்றிட்டு இப்போ நான் கண்டிகை கிளம்பிகிட்ருக்கேன். ஸோ இதை முடிச்சுட்டு எத்தனை மணி ஆகும்னு தெரில. ஸோ டின்னர் வந்து எப்பவுமே வெளியே சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கும் சாப்பிட்டு தான் ஆகணும் போல். சரி, நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 61,382 கிலோமீட்டரில் எடுக்கிறேன். ஸோ முடிச்சுட்டு இப்படிதான் ஒரு அப் அண்ட் டவுன் ஒரு 100 கிலோமீட்டர் ஆகிடும். ஆல்ரெடி ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. இன்றைக்கி 200 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன் ரவுண்டு எனக்கு. சரி பார்ப்போம் இன்றைக்கி டே எப்படி முடியுதுன்னு.
ஸோ இப்போ நம்ம தண்டலம் போகிறதுக்கு வந்து பல்லாவரம் பிரிட்ஜு கீழே வந்து நிற்கிறோம். ஆனால் செம்ம டிராஃபிக், வீக்கெண்டில் டிராஃபிக் இருக்காதுன்னு பார்த்தா செம்ம டிராஃபிக்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் தவிர்த்து தண்டலம் போய் ரீச் ஆனோம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீபெரும்புத்தூர் முன்னாடி போகணும். அங்கே போய் ஒரு டெலிவரி முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அப்புறம் தண்டலம் தான் பார்ப்போம். முடிஞ்சாலும் வண்டி எவ்வளோ பொறுமையாக விட்ட முடியுமோ அவ்வளோ ஒட்டின்னு தான் போய்ட்டுருக்கோம். இப்போ கரெக்டாக வந்து நான் சென்னை அவுட்டர் ரிங் ரோடு, ஸோ பைபாஸ், ஸோ அதுக்கிட்ட வந்துட்டேன். ஸோ இந்த பைபாஸில் ஏறி திரும்ப வந்து மாதா காலேஜ் லெஃப்ட்டு கட் பண்ணி ஸோ இருங்காட்டுக்கோட்டை போனோம். அங்கே டெலிவரி பண்ணிட்டு அங்கேருந்து இன்னொரு பைபாஸ் போனோம் தண்டலம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:18 ஆகுது. ஸோ நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா வளர்ப்புறம் டைஜான் கம்பெனிக்கு. ஸோ இங்கே வந்திருக்கேன். இங்கே வந்து மெட்டீரியல் இறக்கிட்டு ஸோ திருப்பி எம்டி எடுத்துகிட்டு நான் திருப்பி பேக் டு OMR போனோம். இங்கே எவ்வளோ நேரம் ஆகுது எனக்கு சத்தியமாக தெரியல. நான் ஃபஸ்ட் டைம் இந்த கம்பெனிக்கு வந்திருக்கேன். சரி பார்ப்போம். இந்த ஏரியா வந்து கரெக்டாக சொன்னால் மன்னூர். நான் ஒரு 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். ஆனால் வந்து 6 மணிக்கு கிளம்புனேன். இப்போ டைம் வந்து 9 மணி. அதுக்கு முன்னாடியே ஒரு ட்ராப் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். சரி டிராஃபிக் இல்லைனா கொஞ்சம் முடிஞ்சாலும் குயிக்காக வந்துட்டேன்.